வணக்கம் மக்களே, உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10,000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமாங்கிறத பார்க்க போறதில்ல. நான் சொல்ற 5 மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா போதுங்க, 10,000 ரூபாய் வச்சு தாராளமாக குடும்பம் நடத்த முடியுங்கிறத இந்த வீடியோ. கஷ்டப்படுற எல்லா ஆண்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓகேங்க, உண்மை நிலை 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம போயிடுவோம். ஓகேங்களா, உண்மை நிலை உங்களோட சம்பளம் 10,000 ரூபாயா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆடம்பரம் வேணாங்க. சரிங்களா, அடுத்து கடன் இருந்தா அப்படியே கொஞ்சம் தவிர்த்துங்க. கடனே வேணாம், ஏன்னா உங்க சம்பளமே 10,000 ரூபா தானே, அதை வச்சு கடன் எதுவும் வேணாம். ஓகேங்களா, அடுத்து ஒவ்வொரு ரூபாயும் கணக்குல இருக்க வேணுங்க. ஏன் அப்படின்னா 1,00,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, நீங்க 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, ஒவ்வொரு ரூபாயும் நம்ம கணக்கு பண்ணாதான் ஃபினான்ஸா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாம சர்வே பண்ண முடியும். முடிச்சிங்களா, நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். இரண்டாம் நிலையை பார்த்துருமா, முக்கியமான நிலைங்க. மாத செலவுகள். மாத செலவு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுல 3ல இருந்து 4 பேர் இருக்க வீடா நம்ம கணக்கு வச்சுக்குவோம். வீட்டு வாடகை 2000ல இருந்து 3000, 3500 ரூபாய் எக்காரணத்துக்கு ஒன்று தாண்டிடுறாங்க. 3000ங்கிறது நல்ல வீடு தான். பகிர்வு வீடா இருந்தா இன்னும் பரவாயில்லைங்க. சரிங்களா, 3000 ப்ரோ, நான் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து தூரமா இருக்கு ப்ரோ வீடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது பண்ண முடியாது. 10,000 ரூபாயில நம்ம பட்ஜெட் போட போறோம் அப்படிங்கிறப்ப 3000 ரூபாய் இருக்க வீட்டுல தாராளமா நம்ம குடி போலாங்க. அடுத்து மின்சாரம் பிளஸ் தண்ணிக்கு 700 வரைக்கும் செலவு பண்ணலாம். அதுக்கு மேல செலவு பண்ண வேண்டாம். தேவையில்லாத மின்னொலிகளையும் மின்விசிறிகளையும் தவிர்த்துருங்க. சரிங்களா, அடுத்து பேருந்து மற்றும் பைக். பேருந்துக்கும் பைக்கும் ஏன் ப்ரோ பெட்ரோல் பைக் இல்லை அப்படின்னா, நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு நம்ம கன்சியூம் பண்ற காஸ்டோட பைக்கு நம்ம கன்சியூம் பண்ற காஸ்ட்டுங்கிறது கம்மி தான். அதனாலதான் பைக் பேருந்து அதுக்காக மாசம் 1000 ரூபாய் ஒதுக்கிக்கலாங்க. அடுத்து மொபைல் ரீசார்ஜ். மொபைல் ரீசார்ஜ் பொறுத்த வரைக்கும் 350 ரூபாய்க்கு மேல எக்காரணத்துக்கு ஒன்றும் போயிட வேண்டாம். அடுத்து மருத்துவம் பொறுத்த வரைக்கும் 400 ரூபா தான் போடணும், ஆனா 500 ரூபாய் போட்டிருக்கேன். மருத்துவங்கிறது இன்றியமையாத ஒண்ணு இல்லைங்களா, அதனால மருத்துவத்துக்கு நான் 500 ரூபாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதர் செலவுகள். மளிகை சாமான் எதுல ப்ரோ வாங்குறதுன்னு கேட்குதுன்னு சொல்லுவீங்கன்னு தெரியும். மளிகை சாமானுக்கு 3500 ரூபாய், அது தவிர்க்கவே முடியாது. சாப்பிடாம இருக்க முடியுமா, அதனால மளிகை சாமானுக்காக 3500 ரூபாய் போட்டிருக்கேங்க. 8500 பட்ஜெட்டே முடிஞ்சு. இன்னும் இதர செலவுகள் பிளஸ் ஒரு 350 ரூபாய் போடலாம். சரிங்களா, 1500 ரூபாய் இருக்கு, பிளஸ் ஒரு 350 ரூபாய் போடலாம். அடுத்து இன்னும் 1000 ரூபாய் இருக்கு. இன்னும் 1000 ரூபாயில உங்களுக்கு வேற ஏதாவது இதர செலவு, வெளியே போவீங்க வருவீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அந்த 1000 ரூபாயை தாராளமா வச்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாங்க. ஓகேவா, இரண்டாம் நிலை இவ்வளவுதான். புரிஞ்சிச்சா, நீட்டா இருக்கும். ஓகேங்களா, இந்த பட்ஜெட்ல வாழ்ந்தீங்க அப்படின்னா அழகா வாழலாம். மூன்றாம் நிலைக்கு போவோமா. மூன்றாம் நிலையை பார்த்துருமா. மூன்றாம் நிலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான கட்டுப்பாடுங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, இஎம்ஐ. தயவு செஞ்சு இஎம்ஐ வேணாம். 10,000 ரூபாய் இல்லை, நீங்க 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் இஎம்ஐ வேண்டாம். கிரெடிட் கார்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஆனா 10,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கீங்களா, கண்டிப்பா நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஆன்லைன் லோன். ஆன்லைன் லோன் வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். ஆனா ஆன்லைன் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம கவர்மெண்ட் பேங்க்ல லோன் வாங்கலாம். ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவும் கம்மியா இருக்கும் ஆன்லைன் கம்பேர் பண்றப்ப கவர்மெண்ட் பேங்க்ல. அடுத்து தினமும் டீ, தினமும் சிகரெட் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா கம்மியா தானே ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை. தினமும் டீ தினமும் சிகரெட் போட்டோம் அப்படின்னா மாசத்துல 900 ரூபாய் அதுக்கே நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வேணா கரெக்டா கணக்கு போட்டு பாருங்க, யார் யாருக்கெல்லாம் தினமும் டீக்கும் சிகரெட்டுக்கும் 900 ரூபாய் வருதுங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. அடுத்து தேவையில்லா ரீசார்ஜ். தேவையில்லா ரீசார்ஜையும் ஓடிடியும் தவிர்த்துறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன் அப்படின்னா இதுலதான் நம்ம நிறைய சம்பாதிச்சாலுமே இதுல இருந்தா தேவையில்லாத நம்ம காசு வீணாயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த முக்கிய கட்டுப்பாடுலாம் இருந்தாவே போதுங்க, தாராளமா உங்களால 10,000 சம்பளத்துல மேனேஜ் பண்ண முடியும். நான்காம் நிலையை பார்க்கலாங்களா. நான்காம் நிலையை பார்த்துருமா. அரசு திட்டங்கள், வருமான உயர்வு. இது போலதாங்க 4வது பாயிண்ட். ரேஷன் கடை, அரிசி, சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண பழகுங்க. ஓகேங்களா, அடுத்து வெளியே போறோம் அப்படிங்கிறப்ப அவுட்டிங் போறோங்கிற பட்சத்துல அம்மா உணவகத்துல சாப்பிடலாம். இப்ப அம்மா உணவகத்திலே ஃபுட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்து அரசு மருத்துவமனையை தாராளமா பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்ப அரசு மருத்துவமனைகளே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து அங்கன்வாடி. அதாவது உங்களுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல ப்ரீகேஜி எல்கேஜின்னு சொல்லிட்டு கிட்ஸ் ஸ்கூல்ல சேர்க்காம அங்கன்வாடி மையத்துல நீங்க அவங்கள சேர்க்கலாம், அங்கன்வாடியை பயன்படுத்தலாம். அடுத்து வருமான உயர்த்தும் முறை. இது ரொம்ப முக்கியங்க. வருமான உயர்த்தும் முறை, நீங்க 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்தலாம். ஆனா நீண்ட காலத்துக்கு அது போதாது இல்ல. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ட் டைமா வேலைக்கு பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்விக்கி சொமேட்டோ இந்த மாதிரி ஓட்டுங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்லவா. ஒரு பையன், ஓகேவா, என்ன சொல்லல, ஒரு பையன் புரிஞ்சுக்கங்க, ஒரு பையன் காலைல காலேஜும் படிச்சுட்டு
ஈவினிங் டைம்ல வந்து செக்யூரிட்டி ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவனுக்கு காலைல காலேஜும் படிப்பான், ஈவினிங் வந்து செக்யூரிட்டி ஜாபுக்கு போவான். அவனுக்கு அந்த செக்யூரிட்டி ஜாப்ல இருந்து 8500 மாசம் மாசம் கிடைக்குங்க. ஒண்ணும் இல்ல, அவன் வீட்டுல தூங்குறத போய் அந்த கம்பெனி முன்னாடி தூங்குவான். அவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, இந்த மாதிரி செக்யூரிட்டி ஜாப் கிடைச்சாலும் நீங்க தாராளமா போய் பண்ணுங்க. அடுத்து வீட்டில இருந்து என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க மேக்கிங் பண்ணலாம். சில கடையில ஸ்நாக்ஸ் பேக்கிங்லாம் பண்ணுவாங்க. அதை ஓவராலா வாங்கிட்டு வந்து நீங்க பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு தரலாம். அது மூலியமே அவங்க உங்களுக்கு சம்பளங்கிறத தருவாங்க. உங்களோட 10,000 ரூபாங்கிறது மேல கூடுதலா ஒரு 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வந்தா போதாதா? அப்ப நீங்க 5000 ரூபாய்க்கு உங்க குடும்பத்தை நீங்க ரன் பண்ண முடியும். ஓகேங்க, 4வது பாயிண்ட் இவ்வளவுதான். 5வது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். பத்திரமா வாங்க 5வது பாயிண்ட்குள்ள போலாம். இன்னும் நிலையை பார்த்துடலாமா? மனசளவுல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போதுங்க. அதாவது என்ன நினைக்க கூடாதுன்னா, இது தற்காலிக நினைவு, இது வந்து ஒரு தற்காலிகமான நிலை தான். சரிங்களா? அப்படியே இருந்துட மாட்டேன்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் நினைங்க. சரிங்களா? என்னால முடியாது என்று எதுவுமே இல்லை. சரிங்களா? இதுக்கு மேலேயே நான் போவேன் அப்படிங்கிறத நீங்க கான்சிடென்ட்டா இருங்க. ஓகேங்களா? சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? நானுமே 2023ல 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு காலையில 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செஞ்ச பர்சன் தான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணி இப்ப நான் 20+ சேலரில இருக்கேன். ஓகேங்களா? உங்களால முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்கவனா நல்லா இருப்பான், இல்ல நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க. ஸோ தாராளமா முயற்சி பண்ணுங்க. இந்த 10,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து மீண்டு வரலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எந்த டேட்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் உங்க சேலரி எவ்வளவா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வருஷம் கழிச்சு 1,00,000 ரூபாய் வச்சு குடும்பம் வாழ்றது எப்படி நான் வீடியோ பண்ண போறேன். அன்னைக்கு நீங்க எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சரிங்களா? மறக்காம இந்த வீடியோ எவ்வளவுதாங்க. நான் சொன்ன 5 மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா அழகா குடும்பம் நடத்தி நீட்டா லைஃப் கொண்டு போகலாம். 10,000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியாதுங்கிறது இல்லை. ஓகேங்களா? நான் சொன்ன கட்டுப்பாடெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமா குடும்பம் நடத்த முடியும். இது முடியாது, அதான் சொல்றேன்ல, உங்களால முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. என்னாலேயே முடியுது அப்படிங்கிறப்ப உங்களால முடியாதுங்கிறத பாத்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. டாட்டா, இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.